விஜய் சார் அவர்களோட அந்த கடைசி படம் இந்த ஜனநாயகன் ஆக்சுவலா இப்போ ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் சேர்ந்து அவருக்கு அந்த சென்டாப் வந்து கொடுக்கணும். ஆனா இங்க வந்து அப்படியே எதிர்மறையா இருக்கு. எங்கெங்கெல்லாம் ஜனநாயகன் போஸ்டர் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அந்த பராசக்தி போஸ்டரை வந்து இருக்கிறாங்க. இந்த தமிழ் சினிமால விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையில தான் இருக்காங்க சார். கண்டிப்பா ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா விஜய்க்கு ஆதரவானவர்களை விட விஜய் மீது பாத்தீங்கன்னா ஒரு பொறாமை கொண்டவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். ஏன்னா நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருக்கோம், நிறைய பேர்கிட்ட பேசுறோம் பழகுறோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க பேட்டிக்காக பேசும்போது விஜய் மாதிரி உண்டா, விஜயை பார்த்து தான் சினிமாக்கே வந்தேன், விஜய் சார் தான் என்னுடைய குரு, இப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க பேட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பேசும்போது இந்த விஜய் இருக்காரே அப்படின்ட்டு அவரை பத்தி அப்படி நெகட்டிவா பேசுவாங்க. இப்ப இது ரெண்டில் எது உண்மை அப்படின்னு நீங்க பார்த்தா அந்த பேட்டிக்காக பேசுனது பாத்தீங்கன்னா 100% பொய்யானது. ஆஃப் த ரெக்கார்டா அவங்க பேசுறாங்க தெரியுமா, அதுதான் உண்மையான கருத்து. ஸோ அந்த அடிப்படையில் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா விஜய் மீது ஒரு பெரிய எரிச்சலும் பொறாமையும் இருக்கு. என்ன காரணம்னா நம்ம சமகாலத்துல வந்தாரு அல்லது நமக்கு பிறகு வந்தாரு, அவருக்கு தமிழ் சினிமாவில் கிடைத்த உயரம்ங்கிறது மிகப்பெரிய உயரம். நம்மளால அதை எட்ட முடியல. நமக்கு கிடைக்காத வாழ்க்கை வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு. நாம் வாங்காத சம்பளத்தை அவர் வாங்குறாரு, நாம் அடையாத புகழை அவர் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற அந்த சுய ஒப்பீடும் வந்து இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா விஜய் பாத்தீங்கன்னா முன்ன வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டரா சக கலைஞர்களோட ஒரு தோழமை உணர்வு கொண்டவரா இருந்தாரு. அப்புறம் வளர வளர என்ன பண்ணிட்டாருன்னா அவர் தன்னுடைய வட்டத்தை வந்து அப்படி சுருக்கிக்கிட்டார். ஒரு 5 பேரு 4 பேர் தான் அவருடைய நண்பர்கள், அதை தாண்டி யாரோடையுமே அவரு ஒட்ட மாட்டாரு. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா இந்த எரிச்சலுக்கும் பொறாமைக்கும் ஒரு முக்கியமான காரணம். நீங்க சக கலைஞர்களோட ஒரு தோழமையோட இருக்கும்போது தான் அவர்களும் பாத்தீங்கன்னா உங்கள் குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட இருப்பாங்க. இப்ப ஒரு சக கலைஞர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கோ அவருடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு திருமணம் நடக்குது, ஏதோ ஒரு நல்லது கெட்டது நடக்குது, இப்ப விஜய்க்கு வந்து ஒரு இன்விடேஷன் வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதற்கான வாய்ப்பே வந்து கடந்த சில வருடங்களாக கிடைப்பதில்லை. அந்த வாய்ப்பே வந்து மறுக்கப்படுது. அதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா அது விஜய் சார் கூட இந்த படத்தில் நடித்தோம், நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம், அவருக்கு ஒரு பத்திரிகை வைக்கலான்னு பார்த்தா பத்திரிகை கூட வைக்க முடியலையே அப்படிங்கிற இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நாள் வரை இருந்த அந்த நட்பும் தோழமையும் மறைஞ்சு வந்து ஒரு கோபமும் வெறுப்பும் உருவாகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயினுடைய இந்த செயலால், அதாவது சக கலைஞர்களிடமிருந்து தனிமைப்பட்டு அல்லது அந்நியப்பட்டு தன்னுடைய வட்டத்தை சுருக்கி கொண்டதால் பல பேர் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணுக்கு தெரியாத எதிரியா மாறிட்டாங்க. அதனாலதான் இன்றைக்கு வந்து விஜய்க்கு வந்து அவருடைய கடைசி படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, திரையுலகத்து போறாரு அப்படிங்கும்போது இவங்க கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரல. இன்னொரு காரணம் என்னன்னா இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவரை வந்து நீங்க வெளிப்படையாக ஆதரித்தால் இன்றைக்கு ஆளும் திமுகவுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். இப்போ ஒரு சாதாரண ஒரு ஹீரோ இருக்காரு, அவர் வந்து விஜயை வாழ்த்தி திமுகவினர் மீது கோவப்பட்டு என்ன ஆக போகுதுன்னு சில பேருக்கு கேட்கலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவை கையில வச்சிருக்கிறது திமுகவுடைய குடும்ப நிறுவனமான ரெட் ஜெயண்ட் தான். இப்போ ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறாரு, அவர் விஜய்க்கு ஆதரவா இருக்காருன்னு தெரியும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹீரோவுடைய படத்தை வேற யாரும் வாங்காத அளவுக்கு என்ன ஒரு உள்ளடி வேலையை பார்த்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களே சரி ஓகே நம்ம படத்தை யாரும் வாங்கல, நம்மளே ஓன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க முயற்சி பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருமே அந்த படத்துக்கு தியேட்டர் கொடுக்காத மாதிரி ஒரு வேலையை பார்த்து வச்சிருவாங்க. ஆக அந்த அத்தனை கோடி போட்டு எடுத்த படத்தை கடைசி வரைக்கும் ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருப்பதால் ஆளுங்கட்சிக்கு எதிராக நம்ம எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மனநிலை இங்குள்ள பல பேருக்கு இருக்கு. அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக என்பது விஜய்க்கு ஆதரவாக பேசுவதும் அடக்கம். ஸோ அதுவும் கூட ஒரு காரணம். இப்போ அதே மாதிரி இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுறதுலேயே ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் வந்து சொல்றாங்களே சார். இப்போ மறைமுகமா நிறைய நெருக்கடிகளை வந்து திமுக சார்பாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து பிசினஸ்லயும் வந்து பாதிக்குது. இன்னொரு பக்கம் வந்து எப்பவுமே ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து ஒவ்வொரு ஏரியாக்கா தனித்தனியா வித்துருக்காங்க. இதெல்லாம் நிறைய நெருக்கடிகள் வந்து கொடுக்குறாங்க சார். அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் போது திமுக தரப்பிலிருந்து நிச்சயமாக நெருக்கடி கொடுப்பாங்க, அதுல எந்த மாற்றமே இல்லை. ஸோ அப்படி அவங்க நெருக்கடி கொடுத்து அதனால் ஜனநாயகனுடைய வெளியீடு பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுனால தான் அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்மார்ட்டான முடிவை எடுத்தாங்க. அவங்க என்பது விஜயையும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இப்ப யாரோ ஒரு நபருக்கு
ஒட்டுமொத்த தமிழ்நாடு தியேட்டர்களையும் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஏற்கனவே இந்த ராகுல்ங்கிறவர் வாங்குறதா இருந்தது. அப்புறம் லலித் ட்ரை பண்ணாரு, ஏஜிஎஸ் ட்ரை பண்ணாங்க, 5 ஸ்டார் செந்தில் ட்ரை பண்ணாரு. இந்த மாதிரி பல பேர், இந்த ராக்ஃபோர்ட் முருகானந்தன் ட்ரை பண்ணாரு. இப்போ யாரோ ஒரு விநியோகஸ்தருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு தியேட்டர்களையும் வித்துட்டதா வச்சுக்கோங்க. இப்ப அவங்க வாங்கினாலும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தியேட்டர் போட போகும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவையுமே ஒவ்வொரு ஆள் வந்து கையில வச்சிருக்காரு. புரியுதா இல்லையா? மதுரை அப்படின்னா மதுரை அன்பும் அவருடைய பிரதர் அழகருடைய கண்ட்ரோல்ல தான் ஒட்டுமொத்த தியேட்டரும் இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர் போனீங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மன்னார்னு ஒருத்தர் இருக்காரு. இங்க நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு பாத்தீங்கன்னா எஸ் பிக்சர்ஸ் சீனுன்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் அருள்பதி இருக்காரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா குறுநில மன்னர்கள் இங்க இருக்காங்க. இப்ப யாரோ ஒருத்தர் ஒட்டுமொத்த ரைட்ஸையும் வாங்கினாலும் தியேட்டருக்காக வரும்போது இவங்க எல்லாருமே தியேட்டர் கொடுக்கல அப்படின்னா அந்த படம் சுமூகமாக ரிலீஸ் ஆகாது. இதுதான் உண்மை. அதனால இவங்க பார்த்தாங்க, நம்ம அதுக்கு அடுத்து ஒருத்தர் படத்தை ஒரு அட்வான்ஸை கொடுத்து வாங்கியிருப்பாரு 100 கோடி. இப்ப 105 கோடிக்கு வித்திருக்காங்க. பட் அப்ப அவங்க ஒரு ஆளுக்கு சொன்ன வேலை 100 கோடி. அப்ப 100 கோடி கொடுத்து ஒருத்தர் வாங்க வரும்போது ஒரு 25-30 கோடி அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. ரிலீஸ்க்கு முதல் நாள் பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் பணத்தை செட்டில் பண்ணணும். இப்ப யோசிச்சு பாருங்க, 70 கோடி ஒருத்தர் கொடுக்கணும், 30 கோடி அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. ரிலீஸுக்கு முதல் நாள் வந்து எங்கிட்ட 70 கோடி இல்ல, 50 கோடி தான் இருக்கு, படத்தை கொடுத்தா கொடுக்கலன்னா போன்னு சொன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? அப்படி திமுக தரப்பு அந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தருக்கு ஒரு நெருக்கடியையும் அழுத்தத்தையும் கொடுத்து அப்படி சொல்ல வச்சா ஜனநாயகன் படம் ரிலீஸே ஆகாது. என்ன இதை எப்படி சொல்ல வைப்பாங்கன்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இவர் எப்படி அந்த 70 கோடியை கொடுப்பாருன்னா பல்வேறு தியேட்டர்கள்ல அட்வான்ஸ் வாங்கி அந்த பணத்தை திரட்டி தான் கொண்டு போய் இவர் கொடுக்கணும். அதுதான் அவருடைய கால்குலேஷனாவே இருக்கும். ஆனா இப்ப ரெட் ஜெயண்ட் நிறுவனம் ஒவ்வொரு தியேட்டருக்கும் போனை போட்டு நீ ஜனநாயகன் படத்தை போடாத, அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்காதேன்னு சொல்லிட்டா இந்த விநியோகஸ்தருக்கு அந்த 70 கோடியை திரட்ட முடியாது. புரியுதா இல்லையா? சோ இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு ஏரியாவுமே பிரிச்சு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒரு விநியோகஸ்தரால, இப்ப மதுரை வாங்குற ஒரு விநியோகஸ்தரால அந்த பணத்தை திரட்ட முடியல அப்படின்னா மதுரை மட்டும் பிரச்சனையாக மற்ற ஏரியாவில ரிலீஸ் ஆகிடும். இப்ப திருச்சி விநியோகஸ்தரால மட்டும் பிரச்சனை அப்படின்னா திருச்சி பஞ்சாயத்தாக மற்றதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து ஸ்மார்ட்டா வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அதே நேரம் அந்த ரிலீஸ் நேரத்துல இவங்க கண்டிப்பா இன்னொரு வகையில டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது பெரிய ஸ்கிரீனை வந்து அந்த படத்துக்கு கொடுக்காதீங்கன்னு ரெட் ஜெயண்ட் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம், 9ஆம் தேதி ஜனநாயகன், 14ஆம் தேதி பராசக்தி வரப்போகுது. என்ன இருந்தாலும் 14ஆம் தேதி அனைத்து பெரிய ஸ்கிரீன்களுமே பராசக்திக்கு தான். அதே நேரம் 9ஆம் தேதி ஜனநாயகனுக்கு பெரிய ஸ்கிரீன் கிடைச்சி இந்த 5 நாள்ல அவன் காசு எடுத்துருவாங்களே, அப்ப அதை எடுக்காம இருக்கணும் அப்படின்னா 9ஆம் தேதி அன்னைக்கு இன்னொரு படத்தை விடுறது. புரியுதா இல்லையா? விட்டு இந்த படத்துக்கு பெரிய ஸ்கிரீனை கொடு, ஜனநாயகனுக்கு சின்ன ஸ்கிரீனை ஒதுக்கு அப்படின்னு கூட இவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நிறைய இடைஞ்சல்கள் அப்படிங்கிறது நடத்தத்தான் செய்யும். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படத்தோட இந்த ஆடியோ லான்ச் வந்து மலேசியால வந்து நடக்குதுன்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்ப அதுவும் ஏன் சென்னையில வந்து நடத்திருக்கலாம், இங்கேயும் நிறைய ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க, அதை விட்டுட்டு ஏன் மலேசியால வந்து நடத்தணும்? இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து இங்க நடத்துறது வந்து கொஞ்சம் பயப்படுறாரு, இன்னொரு ஏதாவது வேற ஏதாவது விபத்து ஏதாவது ஏற்பட்டுருன்னு சொல்லிட்டு தான் மலேசியால வந்து நடத்துறதா வந்து சொல்றாங்களே சார். உண்மையான காரணம், அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இங்க அந்த ஆடியோ லான்ச்சை நடத்தினா அரசு தரப்பிலிருந்து உரிய ஒத்துழைப்பு கிடைக்காது, அனுமதி கிடைக்காது. இப்போ ஜனநாயகங்கிறது மிகப்பெரிய படம். இப்ப இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை நடத்தணும் அப்படின்னா அதிக கெப்பாசிட்டி உள்ள அரங்கம்ங்கிறது நேரு உள் விளையாட்டு அரங்கம் தான். கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு அந்த படத்துக்கான விழா நடத்துறதற்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு சாய்ராம் காலேஜ் மாதிரி ஏதோ ஒரு காலேஜில் போய் நடத்துறாங்கன்னா அதனுடைய பார்வையாளர்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஆனாலும் ரசிகர்கள் வந்து பெரிய அளவில் திரண்டு வருவாங்க. போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்காது அப்படின்னா மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் விஜயை பொறுத்த வரைக்கும் சரி இங்க வேணாம் அல்லது நடத்தவே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்தது. ஆனா அந்த படத்தை தயாரிக்கிற கேவி நிறுவனம் என்ன பண்ணாங்க, இல்ல சார் நம்ம இவ்வளவு ரூபா போட்டு படம் எடுக்கிறோம், அதனால ஆடியோ லான்ச்சுங்கிறது நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு துபாயில நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணாங்க. அவங்களுடைய சாய்ஸே துபாய் தான். அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, சரி வேண்டாம் நம்ம வந்து மலேசியாவில் நடத்திடுவோம் அப்படின்னு அங்கே மாலிக் ஸ்ட்ரீம்ஸ்னு ஒரு பெரிய விநியோகஸ்தர் இருக்காரு. மலேசியாவில் வந்து ஒரு முக்கியமான நபர். அவரு தான் இந்த படத்தினுடைய
தியேட்டரிக்கல் ரைட்ஸை வாங்கியிருக்காரு. இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சை நான் நடத்துறேன், பெரிய அளவில் செலவு பண்ணி நடத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு அவரும் முன் வர்றாரு. அதனால தான் இது வந்து மலேசியா அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணாங்க. அதனால என்னன்னா இங்க அடிப்படையான காரணம் தமிழ்நாடு அரசு இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காது, அனுமதி கிடைக்காதுங்கிறதுனாலதான் அந்த மலேசியாவுக்கே இது வந்து ஷிஃப்ட் ஆனது. அங்க வந்து இந்த 1 லட்சம் பேர் முன்னிலையில வந்து இந்த ஆடியோ லான்ச் நடக்குதுன்னு சொல்றாங்க சார். 1 லட்சம் பேர் கூட்டுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கூட்டமா இருக்கும் அந்த இடத்துல? அதாவது பாத்தீங்கன்னா இந்த புக்கிட் ஜலீல்னு வந்து ஒரு ஸ்டேடியம் இருக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம். அபிஷியலாவே 85,000 பேர் வந்து அதுல உட்காரலாம் அந்த கேலரியில. ஓகே. அப்ப இங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா விளையாடுகிற இடம். ஓகே. ஆனா இது வந்து இங்க ஈவென்ட்டும் நடத்துறதுனால அந்த விளையாடுகிற இடத்திலுமே ஆடியன்ஸ் தானே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 1,05,000 பேர் அந்த ஈவெண்ட்டை வந்து பார்க்குற அளவுக்கான கெப்பாசிட்டி உள்ள ஒரு இடம். இப்போ அந்த இடத்துல தான் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. யாருக்கும் தெரியாத இன்னொரு தகவல் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து கின்னஸ்ல இடம்பெற போகுது. ஏன்னா எந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சும் 1,05,000 ஆடியன்ஸ் முன்னிலையில் நடைபெற்றதில்லை. முதல் முறையாக ஜனநாயகன் ஆடியோ லான்ச் தான் அங்க நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகளையும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் போறாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இவ்வளவு ரூபா செலவு பண்றோம், அதை வந்து வெறுமனே ஆடியோ லான்ச்சா நடத்தணும்னா அதுல 2 பிரச்சனை உங்களுக்கு. ஒண்ணு, வர்ற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ ஒண்ணுமே கிடையாது. அவன் எங்கெங்க இருந்தோ வரப்போறான், வந்து இங்க வந்து உட்காந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வெளியிடுவாரு, ஒருத்தர் பெற்றுக்கொள்வாரு. விஜய் வந்து ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு போயிட்டார் அப்படின்னா அவன் பயங்கர ஏமாற்றம் அடைஞ்சிருவான். அப்ப என்ன பண்றது அப்படின்னு பிளான் பண்ணும்போது என்னன்னா, இது அப்படியே ஒரு கான்செப்டா கன்வெர்ட் பண்றாங்க. என்னன்னா இப்ப விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 67-68 படம் நடிச்சிருக்காருல்ல, அதுல இருந்து வந்து ஒரு 35 பாடல்களை செலக்ட் பண்ணி அந்த பாடல்களை படத்தில் யார் பாடுனாங்களோ அந்த பின்னணி பாடகர் பாடகிகளே வர வச்சு ஒரு 3:30 மணிக்கு அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6:30-7 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கான்செர்ட் நடக்கும். அந்த கான்செர்ட் உள்ளார ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளவு செலவு பண்ணி பண்ணும்போது அதை வந்து ஒரு இலவச அனுமதியா வச்சோம்னா அதுல 2 சிக்கல். இந்த செலவு வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டிக்கெட்டை வாங்கிட்டு, இன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியா வந்துட்டாரு, அப்போ மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு வராம போயிட்டாங்கன்னா நீங்க கேலரி ஃபுல்லா காலியா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க ஜனநாயகனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு வந்துடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் அதுக்கு ஒரு டிக்கெட்டிங் போட்டு அதை வந்து ஒரு ப்ரோக்ராமா இவங்க மாத்திருக்காங்க. ஸோ அதுதான் அந்த மாதிரி எல்லாம் மாற்று கட்சியினர் வந்து பண்ணுவாங்க சார். இதுல பண்ணி அவங்க என்ன அரசியல் பண்ணுவாங்க? அதாவது பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட்டுங்கிறது வந்து ஆன்லைன்ல தான் அவங்க விற்க போறாங்க. அப்ப நீங்க உலகத்தின் எந்த மூலையில் இருந்தும் அந்த டிக்கெட்டை வந்து நீங்க புக் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இங்க இருப்பவர்களே மலேசியாவில் நடக்கிற அந்த கான்செர்ட்டுக்கான டிக்கெட்டை வந்து புக் பண்ண முடியும், இலவசமாக வைக்கிறதா வச்சுக்குவோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 100-50 எல்லாரும் புக் பண்ணிட்டு இவங்க கண்டிப்பா மலேசியா போய் அந்த நிகழ்ச்சிக்கு போகலைன்னா என்ன ஆகும்? இவங்க டிக்கெட் புக் பண்ணதுனால இப்ப மலேசியாவில் இருக்கிற மத்த ஆளே போய் பண்ண போனோம்னா ஹவுஸ்ஃபுல்னு காட்டும். ஸோ இந்த நடைமுறையை வந்து பிரேக் பண்றதுக்காக தான் அதுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ரேட் நிர்ணயம் பண்ணி இந்த ப்ரோக்ராமை அவங்க ப்ரொசீட் பண்றாங்க.